கனவுளவு நான் நேற்று சொன்னான் செஞ்சுட்டு வாங்க டவுட் கேளுங்கன்னு சொன்னேன். செமினாருங்கிறதுக்கு வந்தா அது டவுட்டோட வரணும். அப்படியான பிள்ளைகளாக மாறுங்க. இரவையில வாரத்துக்கு நைட்ல வந்து மெனக்கட்டு போறதுக்கு வரவான். மேக்சிமம் டவுட்ல கேட்கணும். இதுதான் பிரச்சனை எங்கிட்ட விளங்குதுன்னா அது விளங்கப்படுத்தான். கிளாஸ் வேற செமினாருங்கிற மேக்சிமம் உங்களால எனக்கு இருபடி சோம்பாடு உங்களுக்கு இப்ப முழுமையா உங்களுக்கு செல்லித்தார முறைகள் ராய். இருபடி சோம்பாடு தீர்க்கிறதுக்கு 3 முறைகள் இருக்கு. 10ஆம் ஆண்டுல இருபடி சோம்பாடு தீர்க்கிற காரணிப்படுத்தல் முறை. 10ஆம் ஆண்டுல என்ன செய்யற காரணி இருபடி சோம்பாடு தீர்த்தல்னா என்ன? செய்யக்கூடிய ஆக்கள் செய்யுங்க, பேப்பர் விடையெடுங்க. செய்யக்கூடிய ஆக்கள் குனிஞ்சி விடையெடுங்க. உங்களோட டேர்ன் வரக்குள்ள விளங்காத விளங்கப்படுத்தும். முன்னுக்கு பின்னுக்கு விளங்கப்படுத்துங்க. சரியா? செய்யக்கூடிய ஆக்கள் செய்யுங்க, ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி விடையெடுங்க. விளங்க ஆக்கள் கொஞ்சம் டவுட் இருக்கிறார்கள், இருபடி சோம்பாடுங்கிறது கொஞ்சம் சிக்கல் இருக்கிறார்கள் பாருங்க. நான் விளங்கப்படுத்த ஏதோ விளங்கி பிடிச்சிடலாம். சரியா? நல்லாவதானே இருபடி சோம்பாடு 3 முறைகள். அதுவும் நான் சொன்னேன் கிராபிரிக்கு தானே வரைவு. வரைவு கூட இருபடி சோம்பாடு தீர்க்கிற மாதிரி தானே சிக்கணும். முன்னுக்கு வாங்க. அதுல முன்னுக்கு வாங்க. சரி, இருபடி சமன்பாடு ஒரு எக்ஸ் வர்க்கம் உதாரணம் பாருங்க. எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 6ங்கிறத 4 வழிகள்ல விட இருக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் 3 வழிதான். 4வது வழியும் இருக்கு. அந்த வழியை தான் சொல்ற வரைவு. நாம அந்த வரைவை கீறோம்பா. நான் சொன்னேன் அந்த வரைவை கீறோம் தானே. வரைவை கீறக்குள்ள வார விடைகிற வார இந்த புள்ளியும் அதுல தேர்வுகளா இருக்கு. எப்ப நம்ம அப்ப கண்டம் x3 வடிவில் எடுத்துரைக்க ஏபி வடிவில் எடுத்துரைக்கிறதுக்கு போட்டோம்பா. அது இந்த வரைவு வச்சுதான் நம்ம கீறோம். இந்த சமன்பாடை வச்சுதான் நம்ம வரைவு கீறோம். எப்ப இல்லையா? அப்படி இந்த இருபடி சமன்பாடை வச்சுதானே நாம புள்ளியெல்லாம் வச்சு வரைவு கீறோம். அதுல விட கேட்டா நான் என்ன சொன்னேன் உங்கள்ட்ட, x3 x மிகிறது இவ்வளவு எடுக்கிறாங்க. பையச்சில வெற்ற புள்ளிதான் அதுல ஆள்கூறுகளா எடுத்து மூலங்கள் எடுக்க. அதுதான் அதுல காரணிப்படுத்தல் தீர்வுகள். இதை ஒன்று காரணிப்படுத்தல் வரைவு மூலம். ஆனா வரைவு மூலம் படிப்பிக்கிறல்ல. காரணிப்படுத்தல் 10ஆம் ஆண்டு முடிச்சு. ரைட். ஓயலுக்கு வாரது 2 முறை. ஒன்று நிறைவர்க்க பூர்த்தி, அடுத்தது சமன்பாடு. நான் ஒரு கணக்க நான் முதலாவது நிறைவர்க்க பூர்த்தின்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கும் எதுல வாய்ப்பாடு முறையிலும் சொல்லி காட்டுறேன். 2ஐயும் வச்சுக்கொண்டு நிலக்கணி 2ஐயும் வச்சுக்கொண்டு நீங்க என்ன முறையில ஸ்கூல்ல படிச்சீங்களோ செய்யும். நல்லா அவதானிங்க. அதுக்கு பிறகு நாம இந்த சமன்பாடுகளை எப்படி உருவாக்குறது. உதாரணத்துக்கு இப்ப 13ஆம் ஆண்டு பிள்ளைகள் கனவுல படிப்பிச்ச ஒரு 100 பிள்ளைகள் பார்த்துட்டு 20 பிள்ளைகளாலதான் முழுமையாக பாஸ் பேப்பரை முடிக்கக்கூடிய மாதிரி 10ஆம் ஆண்டு பிள்ளைகள் மீட்டு போகுது. 80 பிள்ளைகள் தெரியாத பிள்ளைகள் இல்ல, 80 பிள்ளைகள் தெரிஞ்ச பிள்ளைகள் தான். தெரிஞ்ச பிள்ளைகள் தான். மாற்ற குணம் வாசிக்கிறல்ல, கணக்க வாசிக்கிறல்ல, முதலாவது மனசுல நினைக்கிறேன்னு மனம் இந்த கணக்கு விளங்காது, நம்மளால இயலாது இந்த நினைப்புத்தான் இன்றைக்கும் உங்களை தோல்வி காணும். கல்வியோம் கல்வியோம் சரி. அவதான் ஒரு விஷயம் நாம தோக்குறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நம்மளால இயலாதுங்கிறது மனநிலையை உருவாக்குறத நம்ம தோல்விக்குரிய முக்கிய காரணம். நம்மள இயலாதுங்கிறது, இயலாமுங்கிறது நீங்க தான் உருவாக்கி கொள்றே தவிர முயற்சி செய்தா எதுவும் இயலாமல். அதை மட்டும் லெவலில் முயற்சி. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முரளி. ஆனா எழுதுறதுக்கு டீச்சர் கையை பிடிச்சி எழுத பழக்காட்டி நம்மளுக்கான எழுத தெரியாது. சரியா? ஒரு பாச தெரியாத ஒரு இடத்துல கொண்டு என்னைய கொண்டு ஒருவன் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் விட்ட நம்ம பாச பழகிறோமா இல்லையா? எப்படி பழகிறோம்? அந்த அந்த இடத்துல நம்ம பழகி ஆகணுங்கிற ஒரு முயற்சி ஏற்படுத்துறதாலதான் நம்ம விழுறோமா இல்லையா? இப்ப நாவல் நாடுக்கு போகணும். எனக்கு ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், மலையாளம் குறைச்சு அறியும், ஹிந்தி மாலு, சிங்களம் தன்னவா. இதுல எப்படி தெரியும்? படிச்சானா ஒரு நாள் எனக்கு என்ன மட்டும்தான் தெரியும். சிங்கள கதாகர புழுவா திக்க புழுவான்.
மலையாளம் அறியும். மலையாளத்துல எழுத்து எனக்கு ஆனா வந்து அம்மனா வந்து மலையாளத்துல சொல்ல உங்களுக்கு விளங்க சொல்றேன். அப்ப என்னன்னு சொல்ற மாதிரி கேளுங்க. முயற்சிங்கிறது என்னன்னு சொன்னா நம்மளோட பயிற்சியோட சேர்த்து வரதான் முயற்சி. நாம எந்த அளவுக்கு முயற்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு வெல்லலாம்ங்கிறது சொல்ல வாழ்ந்து நாம கிளாஸுக்கு போவோம். இப்ப நாம இந்த 2 வடிவத்துல எப்படி தீர்க்கிறோங்கிறத அதை தெரிஞ்சு கொள்ளணும். அநேகமான இருபடி சமன்பாடு வாரஞ்சு பாருங்க. எக்ஸ் வர்க்கம் சக 8x சய 4 சமன் 0. அதே எக்ஸ் வர்க்கம் சக 8x சய 4 சமன் 0. 2 வடிவத்துல இதை தீர்க்கலாம். எத்தனை வடிவம்? 2 வடிவங்களை தீர்க்கலாம். ஒன்று நிறைவர்க்க பூர்த்தி, ஒன்று சமன்பாடு. 2 சொல்லித்தாரு. எது இலகு நீங்க முடிச்சுக்கொள்ளும். எக்ஸ் வர்க்கத்தில குணகம் ஒன்றாக இருக்கிற சந்தர்ப்பத்துல எந்த கேள்வியும் தேவையில்லை, எந்த பதிலும் தேவையில்லை. நீங்க நேரடியாக நிறைவர்க்க பூர்த்தி முறைக்கு செய்யலாம். எப்படி? எக்ஸ் வர்க்கம் குணகம், எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் சக ஒன்றாக இருந்தா நிறைவர்க்க பூர்த்திக்கு நேரடியா செய்யணும். அப்படி இல்லாட்டி அந்த இலக்கத்தை உண்மையாக பிரிச்சு போட்டுதான் செய்யணும். இது ஒரு நிறைவேற்க பூர்த்தி இருக்கிற ஒரே ஒரு சுழுக்கு, ஒரே ஒரு உழுக்கு, ஒரே ஒரு சுழுக்கு. அதை எடுத்து போட்டுத்தான் நாம வேலை செய்யணும். எதுக்கு? நிறைவேற்க பூர்த்தி. வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். 2x வர்க்கம் இருந்தா 2ஆல பிரிச்சு போட்டு எக்ஸ் வர்க்கம் ஆக்கி போட முடியும். ஆனா இந்த சமன்பாடு எக்ஸ் சமன் இது பானமாக்கணும். சய பி தெரியாத சரசுத்தி சய பி சகோ சய வர்க்க மூலம் பி வர்க்கம் சய 4ac 2. இது ஒரு நேரடியான ஒரு சமன்பாடு மெத்தட். நான் அதுல உங்களுடைய எடுக்க அதுக்கப்புறம் எனக்கு காட்டுகின்றலாம் வருந்தானே பரட்டும். முதலாவது பிரதியிட்டு இந்த வாய்ப்பாடு எழுதி பிரதியிட்டாலே 2 மார்க்ஸ். அத கொஞ்சம் தீர்த்த கிட்ட போனா 1 மார்க்ஸ். இப்ப ஒலிம்பிக் பள்ளிக்கு போய் செயல்பட்டு போயிருந்தா இந்த 4 மார்க்ஸ் வராம விட்டு தச்சேலாம் 31 வந்து எஃப் வந்துட்டு அப்படி வந்துட்டுனா அவ்வளவு விஷயம். ஏதோ சேர்த்தான் கெடுத்தப்ப அல்லா இவன் கண்ணுக்கு முன்ன காட்டிட்டான். ஏதோ உங்க அப்ப கணக்கு சொக்கிட்டாலும் மனுஷன் நான் தான் உடல். அதோட 2 பேரும் அதை தப்பிட்டாங்க. பாருங்க, பீங்கிறது ஏங்கிறது எக்ஸ் வர்க்கத்தின் குணகம், பீங்கிறது 2வது எழுத்து, சீங்கிறது லைக். எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் ஏ, எக்ஸ் குணகம் பி, அங்கால வார இலக்கம் சி. பார்த்து பார்த்து பிரதியிடுறத சரியா பிரதியிட்டா இந்த சமன்பாடுல சிம்பிளா விட தெரியாத பிள்ளைக்கு கூட வந்து இதுல ஒரு விஷயம் இருக்கும். ஒரு சமன்பாடு வாய்ப்பாடு அப்படியே இருக்கு, கேள்வி அப்படி இருக்கு. இருபடி சமன்பாடு கேள்வி பரவாயில்ல. எங்க 4 ஒரு இடத்தை இந்த சமன்பாடு என காட்டு கன்று இருக்கும்பா, என காட்டு இருந்து ஒரு கீழே தீர்த்து எக்ஸின் விட எமோலாந்த சமாதானத்தை காணுகின்ற மாதிரி பாருங்க. இந்த இடத்தை வீக்கான புள்ள, கண்ணும் தெரியாத புள்ள, மார்க்ஸ் உடைய புள்ள பயன்படுத்து. இதை பயன்படுத்து. மேலக்கு இருக்குது செய்ய தவறு. உனக்கு தெரியாது, கணக்கு தெரியாது. அதை உருவாக்குற இப்ப புது கேள்வி புத்த பார்த்த உடனே கொஞ்சம் முதலாவது 2வது என காட்டுகின்றா அதை பயன்படுத்தி காண்கின்றீங்க. முதல் விஷயம். 2வதுல பாருங்க அதே மாதிரி எங்க நான் தெரிவிக்குவா இருக்கு. எக்ஸ் வர்க்கம் 10x 2 பாருங்க. அடுத்தது பாருங்க எக்ஸ் வர்க்கம் சக 6x 8 0 இருக்கா இல்லைன்னா காண்றீங்க உலகி. அடுத்ததுல இருக்கு எக்ஸ் வர்க்கம் 6x சக 1 இருக்கா இருக்கு. அடுத்தது இருக்கா எல்லாத்துலயும் இருக்கும். இதுக்குத்தான் நாம் என்ன செய்யறோம்னா மேலுக்கு ஒன்றையும் வாசிக்கிறல போட்டு போட்டு வேலையை பாரு. உனக்கு தெரியாட்டியே ட்ரை பண்ணும். இந்த வாய்ப்பாட போதும் சிம்பிளா இதை செஞ்சு காட்டி கூட அதை சொல்லி காட்டு. இது கொஞ்சம் மூளை வேணும், இதுக்கு நல்ல பார்வை வேணும். இதுக்கு நல்ல மூளை வேணும், இதுக்கு பார்வை வேணும். இதுல மூளையை பயன்படுத்தினா செய்யணும். கொஞ்சம் மூளையை பயன்படுத்தும் லேஸ். இதுல கொஞ்சம் பார்வை சரியா இருக்கு. இதை பார்க்கும்போது அங்க பார்த்தாங்க சயபி. இப்ப சயபிக்கு பயலா சயபிக்கு பயலா திரும்ப சும்மா பார்த்து பிறகு சகோ சய வர்க்க மூலம்
பி வர்க்கம் 8 வர்க்கம் எத்தனைடா? 8 வர்க்கம் 16 கூட்டு ஏக்கு என்னமா ஒன்று போடணுமா? போட சேக்கு என்ன பிள்ளை? இந்த இடம் நீங்க விளங்கப்படுத்துவோம்பா. புடிஞ்சு புடிஞ்சு டக்குன்னு என்ன செய்யணும்னா 2 விடைக்கு டி வர்க்கத்துல போட்டு பிள்ளை பாக்ஸ் இதான் அதாண்டு முடிவு எடுத்துதான் போறேன். 8 மணிக்கடையில விட எடுத்துதான் போகணும். ஒரு செய்யாத விட விட எடுக்கணும். விட 2 பேரும் வாங்கினடி பூக்கும் அதோட என்ன 2 தரையே அவதானிக்குமான் அவதானிக்க கைக்குவானா சமன் சயகட்டு சகோசய வர்க்க மூலத்துக்குள்ள 64 அப்படி இருக்கிறது. இந்த அறிக்கோமனை இது அவ்வளவும் கவனமா பெருக்கண்டா. அவ்வளவே பெருக்கணும். ஆனா மொக்குத்தரமா வேலை பார்க்கப்படாது. 8ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு தானே சொல்லி கொடுக்கு. 64 நாளை கழிச்சுறாங்க. அவ்வாவுக்கு ஆகும். ஜூம்ல இருக்கிறதால கடவுளுக்கு ஆகும். சரியா? நிறைய பிள்ளைல இருக்கிறது கிளாஸ் ஒன்று போறதால ஜூம் போட்டுருங்க. ரெக்கார்டிங் இருக்கா? ரெக்கார்டிங் குரூப்ல சார் 5000 ரூபாய் விட்டா முடிச்சு வருஷம் மாசம் 5800 ரூபாய் வட்டுல இந்த ஏதோ ஐடி கார்டு கொடுத்துரு கிரெடிட் கார்டை கொடுத்துரும். அதுக்கு வட்டி போயிடுச்சு. அப்ப சும்மா போடத்தானே ஒண்ணு கட்ட ஏன் சும்மா உருவானு பயன்படுத்துறோம். வீட்டுல வந்து ரெக்கார்டு ஆகுது. இப்போ 64 நாளை கழிக்க போடாங்கிற வளைச்சாமல் அவ்வளவு பண்ணிட்டு கழிச்சிலே போடாம். அது செல்லும். கள்ளி கள்ளி கள்ளின்னு செல்லும். பார்க்க கூட கள்ளி கள்ளி கள்ளின்னு செல்லும். கழிக்கிறாத அன்பில்லா பிள்ளை பெற்றோரை கூட கழிக்கும். அன்பு இல்லாத அடைப்பு இல் பெற்றோரை பெருக்கல் கூட்டல் அன்பு இல்லாத பிள்ளை பெற்றோரை கூட நல்ல அவதானிங்க. கூட்ட கழித்த மாறி செய்யும். நான் இப்போ ஒரு கணக்கு தந்தேன், நீங்க செய்ய மாட்டீங்க. இதுல விடைய சொல்லுங்க. இதுல விடைய சொல்லுங்க. செட்டியானூர் இதுல விடைய சொல்லுவோம். ஆறாவது 2ங்கிறாங்க. கூட்ட தெரிஞ்சோட வேற கொஞ்சம் பாருங்க சொல்றான். 10 மணி 22 24 22 கழிச்சா 10 மணி 22 தானே விட சரியா? 2 யாரு விட இப்ப நான் கேட்கிறேன். இதுல 2 விட இப்படி செஞ்சு போட்டுத்தான் சில மொக்குகளை இப்படி தெரியுது. ஒரு காலம் தெரியும். அல்லாஹ் பாணி திருப்பி வாங்க 7ஆம் ஆண்டு பாடத்துக்கு சனிக்கிழமை காலையில என்ன ராவதாடி பாரு. சின்ன ஒரு விஷயம். அந்த பெண்ணாம்பரிய கணக்குல நல்ல அவதானி. அந்த பெண்ணாம்பரிய கணக்குல ஒரு இடம் இந்த இடத்தை வச்சு உடனே மடக்கலாம். இந்த விட 2ஆ மாறி 2 எல்லாத்தையும் பெருக்கி எல்லாம் செஞ்சுட்டோம். கழிச்சியா ஓ அவதானிமான் இந்த இடத்துல இவரை எடுத்து செய்யறன்னு சொன்னா 10 புள்ள சமதி 12 புள்ள அப்துல்லா. யாருக்கு புள்ளே கூட? அப்துல்லாவுக்கு 2. இப்ப 26 வருதுதான். கணித ஓடர் படி கூட்டளி கழித்தல் அப்படி வாரன்னு சொன்னா கூட்ட போறீன்னு சொன்னா இந்த 10ஐயும் 12ஐயும் அடையாளத்தோட எடுத்துத்தான் விட எடுக்கணும். ஆனா நான் மாறி சொல்றேன் கேளுங்க. சகோசைய வந்தா முதலாவது கழிச்சு கூட என்ன செய்யலாம். அப்ப கூட சரியா வரும் பாருங்க. 24 10 கழிச்சாச்சு
14 26 வந்தா. அப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, கூட்டக்கழித்தல் வந்தா என்ன செய்யலாம்? எது முதலாவது வருவதோ அதை செஞ்சோடு செய்யும். ஆனா முன்னுக்கு சயரிக்கிறது வந்தா 20 இப்படி வந்த இப்படி வந்தா மாறி எது முதலாவது வந்திருக்கு? 24 10 34 12 எது முதலாவது வருதோ அது செய்த விஷயம். இப்ப இதுக்கு மாறி போட்ட 10 12 சைலண்ட் வந்தா தான் 26 வரும். இவர் சக 10 சக 12 என்ன விட இருக்கு ரெண்டுக்கும் சைலண்ட் 24 2 குணத்தினு புரியுதா? சரியா 22 வருதா எல்லாத்துக்கும்? 24 10 12 போனா 22 தானே மாறி 10 12 பாருங்க 24 சைலண்ட் குணத்தின விட 22. அப்ப சகசாய வந்தா பிள்ளைகள் ஏதோ உண்டகி இதே ஆசை பெருக்கல் வகுத்தல்லையும் அதே மாதிரி தான் மாறி அதுல சிக்கல் வராது. அதுல ஒரு சிக்கல் வந்து பாருங்க. பெற்றோரை கூட தானே அடுத்த சார் 24 2 பிரிச்சா பெருக்கு 48 அறுநூறு 2 10 பிரிச்சு கூட சரியா 5 சரி சரியா அப்படி ஒரு புள்ள 6 மணி செஞ்சு உடனே வயசு. இதுல என்ன சொல்றேன்? பெருக்கல் வகத்துல உங்களுக்கு ஏத்த மாதிரி செய்யணும். கவனமா அது தேவை. சக நாம் நன்னாங்க 16 கீழ் 2 சயட்டு சகோ சய 64 16 திருமணம் சரியா போடணும். 80 கீழ் எக்ஸாமன் வந்துட்டா. இப்ப ஒரு வேலை அவன் சொல்லுவான் நல்லாவதான் I16 80 I16 80 நல்லா கேளுங்க மாள். வர்க்கமூலம் 5 பரிமாணம் உதாரணத்துக்கு 2 தசம் 2 சாரம் எனின் எக்ஸின் பரிமாணத்தை காணுகன்னு வரும். நல்லா அவதானி இதுவரை வந்த விளங்கிட்டா உங்களுக்கு. இப்ப 80 சந்திரிக்கா நாங்க வர்க்கமூலம் 5 சந்திரிக்கோம். நல்லா அவதானிங்க நிறைய பேரு குழம்புற இந்த 80 இருக்கு இந்த 5 இருக்கு ஒன்றுமே யோசிக்காத சிம்பிளா யோசி. என்ன சொல்லி தந்தீங்க? 80 5 என்ன தாரான மகன் அத கட்டாயத்தினா பிரி. அந்த என்ன 80 இருந்தா 80 5 என்ன செய் பிரிச்சு என்ன வரும்? எக்ஸமன் மறை 8 சகோசய 16 5. இப்ப 16 உள்ளுக்கு இருக்கிற 16 வழியே வந்து என்ன மாறுதா? கீழே 2 வா சயட்டு சகோசய 4 வர்க்கமூலம் 5 வருமா? இன்னைக்கு இப்ப வர்க்கமூலம் 5 விட எத்தனை? இப்ப என்ன செய்யறா? இதனை பெருக்கினி முதலாசி சயட்டு சகோசய பெருக்கினா 9.6 முதலாவது. இது 2ஐ கூட்டி போட்டு 2ஆல பிரிக்கிற ஒரு விட. இது 2ஐ கழிச்சு போட்டு இந்த விட அனைதிலையும் வரணும். இது லேசாரிக்கா கஷ்டமாரி தெரியுமா? ஆல்ரெடி தெரியும். இப்ப நம்மளுக்கு இந்த இருபடி சமன்பாடுல எந்த ஒரு இருபடி சமன்பாடு வந்தாலும் செய்யலாமா? செஞ்சு நாம இந்த கொண்டு சேர்க்கலாமா? இதுல தெரியாத ஆட்களும் செய்யலாமா? செய்வீங்களா? இந்த இடத்துல இடர்படுற இடம் எது? இந்த இடத்துல கழிச்சிடப்படாது. பெருக்கி முடிச்சு போட்டுதான் கூட்டலோ கழிச்சலோ செய்யும். சரியா? அதுல சிக்கு சய வந்தா தூக்கி போட்டுறணும். பிக்கு சய வந்தாலும் தூக்கி தான் போடணும். சயதான் போடணும். ரைட்டா? வேற ஏதாவது சிக்கல் வருமா? இதுக்கு சய வராது. பெரும்பாலும் எக்ஸ் வர்க்கம் தான் வருது. அதாவது நம்மளே சய பிங்குள்ள சய 8 தூக்கி போடணும். இதுக்கு பி வந்தா சயம் செய்யும் சய 8 வரும். அதெல்லாம் கூட்டப்படா சிக்கல் கூட வேணும். நாளை போய்க்கு எடுத்த செட்டா பரவாயில்லையே விதானத்தோட இருக்கிறேன். வெரி குட். இப்ப நான் நிறைவேற்க பூர்த்திக்கு வார். நிறைவேற்க பூர்த்தியில ஒரு சமன்பாடு செய்யக்குள்ள சிம்பிளா விட வரும். ஆனா கொஞ்சம் மூளை வேலை செய்யும். அதுலயும் பாடமாக்கின மாதிரி எக்ஸ் வர்க்கத்துல குணகம் என்ன இருக்கும்?
என்னையும் இப்ப பாருங்க ஒன்றுதான் இருக்கணும், சமன போட்டுக்கிறது. இந்த இருக்கிற தனி இலக்கம் அங்கால போய் மாறும். இது முதலாவது விஷயம். என்ன தனி இலக்கம் இருக்குதோ மகள் அதை சமனுக்கு அங்கால கொண்டு வைக்கணும். இந்த ரெண்டு மிச்சம் இருக்குதா? எக்ஸ் வர்க்கம் நேற்று பார்ட்மெண்ட் செமினார் வந்தாக்களுக்கு நிறைவர்க்கம் ஆக்குவதற்கு கூட்ட வேண்டிய மாறா உறுப்பு சொல்லி தந்துவான சொல்லுவோம். இதுல மாறா உறுப்பு 16. ஏன் 16? நாளை நேற்று பார்ட்மெண்ட் செமினாருக்கு வந்தாக்களுக்கு ஸ்பெஷலா நிறைய கேள்வி முக்கியமான சொல்லி தந்தேன் இல்லையா? பார்ட்மெண்ட் செமினார் உங்களோட வச்சுட்டு இன்னமும் சின்ன சின்ன கணக்குகளை படிச்சு வைக்கும். நாளைக்கு நடக்கிற 3 மணி செமினாரும் தனிக்கிற தேற்றம் பார்ட்மெண்ட் தேற்ற செமினார். தனிக்கிற தேற்றம், வட்ட தேற்றம், முக்கோணி தேற்றம், சகல தேற்றம் சம்பந்தமான அத்தனை கேள்வியும் தொகுத்து நாளைய தேற்றம். எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் உங்களுக்கு 3 மணில இருந்து 4 5 மணி 3 மணில இருந்து 5 மணி முழுக்கிற என்னென்ன பார்ட்மெண்ட் அவுட் இருக்கோ அவ்வளவு கொண்டு வாங்க. என்ன பார்ட்மெண்ட் அவுட் ஆகும்னா உலகத்திலே அத்தனை பார்ட்மெண்ட் அவுட் கொண்டாங்க. 5 மணில இருந்து 7 மணி மட்டுக்கும் புதிய யூனிட் ஏதாவது ஒரு வரலாம் கோயில் வர எம்எஸ்சி கொண்டு வந்து அதான நம்மளுக்கு அதை மட்டும் கணிதத்தில் 5 அணி. இப்ப கணிதத்தில் இருக்கிற பாட்டு சார் எம்எஸ்சி பாட்டு கொண்டு வச்சு ரெண்டாவது அணி. இப்ப பாருங்க அவதானி சயனாலு அங்காள என்ன மாறும்? சரியா? சயனாலு அங்காள என்ன மாறும்? ஓகே, கிளியரா? எல்லாருக்கும் எல்லாம் கிளியரா? முதலாவது விஷயம் விளங்கிட்டா? இப்ப பாருங்க, 2 பக்கம் சகதான் போட்டு எக்ஸ்ர குணகம் என்ன இருக்குதோ அதன் அரைவாசியின் வர்க்கம் 8 2 பிரிச்சா 4. 4 வர்க்கத்தை போடு. 4 வர்க்கத்தை போடா 16 போடா. 4 வர்க்கத்தை கிளியரா உங்களுக்கு? இது லேசா புரிஞ்சா அடுத்த விஷயத்தை கேளுங்க. எதற்கு வர்க்கம் இருக்குதோ சொல்லி தந்து எதற்கு வர்க்கம் இருக்குதோ எக்ஸுக்கு இருக்கு 4க்கு இருக்கு. இது என்ன அடையாளம்? இங்க சக இருந்தா சக, சய இருந்தா இது கிளியரா உங்களுக்கு? நிறைவேற்க பூர்த்தியில வார சிம்பிளா விட எடுத்துட்டு போகலாம். இதுல கிட்ட ஒன்று மிஸ் ஆயினாலும் மாட்டு. இப்ப பாப்போம் சமன் 4. இப்ப 4 வெட்டின் வர்க்கம் போடுறையோ அப்படி யோசிப்பா. அடிகள் சமனா இருக்கிறதாகவே 4 கணம் போடுறையோ. இதெல்லாம் அந்த மூளைகள் வேலை செய்யற அதிக உச்ச மூளைகள் வேலை வேலை. இப்ப பாருங்க 4 சகாய்க்குவாங்க 4 வர்க்கம் ஆகத்துல எக்ஸக 4 குழம்புதான் அப்படி வரும் பாருங்க. எக்ஸக 4 முழுவதி எக்ஸக 4 சமன் பாருமணி வர்க்க முனை 20 வர்க்கம் வந்து அங்கே இல்லையா மாறு. இந்த கேள்வி என்னடா தந்தவனுக்கோ 5 20 பிரிவுல 4 பேரு 5 சகோசய வர்க்க மூலம் 4 பேரு 4 வழியால என்ன மாறு. சகோசய 2 தர வர்க்க மூலம் 5 விட 2 சகோசய எத்தனை விட 4 தசம் 4 எக்ஸாக 4. இப்ப பாருமா எக்ஸ் சமன் சகோசய 4 தச 4 கூட்டலங்களை வெண்ணியாவன் ஆகவே எக்ஸமன் சகவுல ஒரு விட எக்ஸமன் சயவுல ஒரு விட சைபர் தசம் 4 அல்லது 74 தானே? சைபர் தசம் 4 சரியா? இங்கல சய சமன் சய 8 தசம் இதே விட 5 பாருங்க. 2 பிரிச்சா கூட்டி போட்டு 2 பிரிச்சு பாருங்க. அதே விட விளங்குதான் மாடு. எது லேசி?
இதில் லேசி எனக்கு தயவு செய்து எல்லாரும் எல்லாரும் எல்லாருமா அப்புறம் நான் மத்த விழாம் எல்லாரும் முதலாவது எக்ஸ் வர்க்கம் சய 12 எக்ஸ் 16 வா அதுக்கு சூத்திரத்துல விட எனக்கு காட்டுவோம் முதலாக எக்ஸ் வர்க்கம் சய 12 எக்ஸ் சக 16 முதலாக வெளிக்குரிய விடைக்குரிய எனக்கு காட்டுக அந்த எக்ஸ் சமன் கொண்டு வந்து காட்டுவோம் சகலன் முதலாக விடை முதலாவதுக்கு விடைய 2 வடிவத்திலே எடுங்க விளங்கின முறையில் எடுங்க என்னமா ஆவார் அடுத்து ஒற்றையர் வந்தா 3 எல்லாருக்கும் ஏதோ முறையில் விட காய்க்கப்படா ரெண்டு உள்ளுக்குமா 20 ரெண்டு உள்ளுக்குமா 20 5 20 வர்க்கமுக்கு 20 ஒன்று வரும் ஏதோ சின்ன பிளவு சய 14 இந்தியால 6 சய 16 36 பி வர்க்கத்தை விட்டா பி வர்க்கத்தை என்ன போட்டி சய 12 சக சக 144 4 தர ஏக்கி இல்ல 16 நான் 16 சய 64 போனது கூட கட்டாயம் போன் அடிச்சு பெற்றாரை வர வச்சா போனேன் நான் அன்றைக்கு சொல்லி அது யாராவது வந்து கூட்டிட்டு போற அளவுக்கு தான் போகும் இல்லாட்டி விடுங்க நான் இந்த பிள்ளை வரட்டுன்னு சொல்றாங்க இல்ல போல கை எனக்கு பாடம் காசை விட எனக்கு உங்களோட பாதுகாப்பு முக்கியம் எனக்கு பிள்ளைகள் இன்னும் நடக்கப்படாது இன்னைக்கு வச்சு இந்த போன்ல இருந்து கதைக்கணும் பரவாயில்ல இந்த பிள்ளைல விடுங்க இத்தனை பேரை விடுங்கடா இல்லையா வார ஏத்தனை ஏத்துவான் யாரும் தனியே போற விளையாட்டுக்கு வரவான பாடத்து வரக்குள்ள பின்னால் வந்து போகிற கட்டாயம் எனக்கிட்ட எனக்கு வச்சு உமா அப்பா போறது காய்ச்சி போட்டு பிள்ளைய விடுங்க நடந்து வரீங்கன்னா போ வந்ததால அன்னைக்கு எனக்கு பாதிக்கிறப்ப முழு பாதிக்கிறப்ப எடுக்க காய்க்கப்பட்ட செய்யலாம் வந்திருக்கேன் ஒன்று கடத்திட்டியா மத்த ஒவ்வொன்று கடுங்க நிறைய பேருக்கு பூத்தி எடுத்தாங்க டி வர்க்கத்துக்கு மத்த கடுங்க நடக்கணும் மத்த அதே ஸ்டெப்ல செய்யும் எடுத்தாங்க எல்லா கணக்கு கோடடிச்சு போட்டு குயிக் குயிக்கா கைக்கா குயிக் எடுங்க ஒரு பயிற்சி தான் படிச்ச மட்டும்
இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு எக்ஸாம் போய் இதை செஞ்சோம்ங்கிற ஒரு செய்யுங்க. ரைட், பி வரைக்கும் 4 ஏஸ். பிக்கு என்ன, பிஏ பார்த்து பிறகு 16 இருந்தா 16 போடுங்க. சில ஆக்கள் கேட்டாங்க, டவுட் கேட்டாங்க. இப்படி வரைக்கும் பாருங்க. எக்ஸ் வர்க்கம் சைவ் 12 எக்ஸ் 6 வந்தா சார், இதுல அரவாச கூட்டக்குள்ள சைவா போடுறேன். நான் சொல்லிட்டேன், கூட்டல். இதுக்கு பிரக்கெடுக்குள்ள மட்டும்தானே வரும் சைவன். ரைட்டா, கூட்டல் தான், ரெண்டு பக்கமும் கூட்டல். 80 வந்திக்காம 80 5ஆல பிரிச்சு 5 தர 16 4 வழியால வந்திக்கா கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. அப்படியே வெரி குட். ரெண்டாவது என்ன மார்க் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ரெண்டு பேரும். செய்யுங்க, எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் நீங்க டக்குன்னு செய்யுங்க. 4 கழிக்கு கூட பண்ணுங்க. எத்தனாவது செய்றீங்க? பிரிச்சு வச்சு விடுவாண்டை வச்ச மாதிரி செய்கிறேன்டா.